ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஓப்பன் டாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, டிவோர்ஸ் தான் இதுக்கு சொல்யூஷன். ஸோ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு பேசாட்டி உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருந்தாங்க. டிவோர்ஸ் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து சொல்யூஷன் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிடிச்சி அது வந்து என்ன சொல்கிறது, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேர்ந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இவங்க வேணும், நம்ம லைஃப் நல்லபடியாக இருக்கும் இவங்களோட அப்படின்னு நம்பி தான் நம்ம வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வருவோம். பட் ஆனால் வந்ததுக்கு அப்புறமா சில பேர் பல பேரானால தான் அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருமே தவிர, அவங்களுக்குள்ள வந்து சில புரிதல் ஏதாவது ஒரு பிரச்சனைனால வேணுமா அவங்க விலகலாம். பட் அந்த புரிதல் கூட அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நல்லபடியாக அவங்க சமாதானமாகி நல்லா வாழணும்னு நினச்சி ஆரம்பித்தாலும் சில நன்னாரிகள் வந்து அதை கெடுக்கிறதுக்காக உள்ள நுழைவாங்க, மூக்க விடுவாங்க. அந்த மாதிரி வருத நாய்களால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுமே தவிர வேற எந்த பிரச்சனையும் அவங்களுக்குள்ள இருக்காது. நல்லா தான் இருப்பாங்க, நல்லா தான் வாழ்ந்துட்டு போவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, வெளியில் சுற்றுவாங்க. அவங்களுக்குள்ள என்ன சொல்கிறது, பேசி சமாதானமாகி இப்படி நம்ம இருப்போம், அப்படி வாழ்வோம், அப்படி இப்படி சொல்லி எவ்வளவோ நம்ம வந்து அவங்களுக்குள்ள பேசி நல்லா தான் போயிட்டு இருப்பாங்க. பட் திரும்ப திரும்ப மூக்க நுழைச்சி வேண்டாத விஷயங்களில் வந்து அவங்கள கெடுத்து விட்டு, அவங்கள சண்டை மூட்டி, அவங்கள பிரித்து விட்டு அவங்க அதில் சந்தோஷம் காண்றதுல ரொம்ப ஒரு நாதாரித்தனமான ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். அந்த மாதிரி இருக்க சில பேருக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும், ஒரு குடும்பம் குட்டிங்கிறது இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு அடுத்தவங்களோட குடும்பத்தை எதுக்கு கெடுக்கிறோம், எதுக்கு அதுக்குள்ளே நுழையிறோம், எதுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை முட்டி விடுதுங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனைகளே வராது. அவங்க வந்து அவங்கள பேசணுங்கிற கெட்ட எண்ணங்களும் நம்ம மனசுக்குள்ளேயும் வராது, அவங்களுக்கும் தோணாது. பட் ஆனால் அவங்க வந்து அதை நினச்சே பார்க்க மாட்டேங்கிறாங்க. குடினால மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம், அவங்க குடும்பம் எக்கேடோ கட்டு நாசமாக போனால் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவுசெய்து திருத்திக்கோங்க. ஒரு தடவை 2 தடவை உங்களை பேசலாம், பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் நீங்கள் வந்து வாலண்டியராக உள்ள மூக்க நுழைச்சி இது பண்ணிங்கன்னா செருப்பால் அடிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டோம். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறத விட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் மாத்திரம் கவனம் பண்ணிவிட்டு எப்படி வாழணுங்கிறத நல்லபடியாக வாழ்ந்து காமிச்சிட்டு போங்க. ஓகேவா? அடுத்தவங்க விஷயத்துக்குள்ள மூக்க நுழைச்சி மூக்கறுபட்டு போகாதீங்க.